இனிய காலை வணக்கம். மார்கழி மாதம் 5ஆம் நாள் திருப்பாவை 5ஆம் பாசுரம். மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை, மாயனை மன்ன வடமதுரை மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறைவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் மணி விளக்கை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க, போய பிழையும் புகு தருவார் நின்றனவும், தீயினால் தூசாகும் செப்பேலோரெம்போவாய், தீயினால் தூசாகும் செப்பேலோரெம்போவாய். இதன் பொருள் என்னவென்றால், மாய செயல்கள் செய்பவன் அவன் வட மதுரைக்கு தலைவன். தூய்மையான பெரிய நீர்ப்பரப்பை உடைய யமுனை ஆற்றன் கரையில் வாழ்பவன். ஆயர்கள் குடியில் தோன்றிய அற்புத விளக்கு அவன். தன்னை பெற்றெடுத்த தேவகி, வளர்த்துவிட்ட யசோதை ஆகியவர்களின் புகழை உலக மக்கள் அறியும்படி செய்தவன். அவன்தான் தாமோதரன். இப்படிப்பட்ட இறைவனை நாம் தூய்மையாக வந்து தூமலர்களை தூவி தொழுது அவனை புகழை வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்தால் நாம் ஏற்கனவே செய்த பாவங்கள் எல்லாம் நெருப்பில் விழுந்த பஞ்சு போல் மறைந்து போகும் என்பதுதான் இதன் பொருள். உங்கள் அனைவருக்கும் இறைவனின் அருளாசி கிட்டட்டும். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.